வாட்ஸ்அப்பில் டைப் செய்துவிட்டு அனுப்பாத செய்திகளை நிர்வகிக்க மெசேஜ் டிராஃப்ட்ஸ் என்ற புதிய அம்சத்தை வாட்ஸ்அப் அறிமுகம் செய்துள்ளது. வாட்ஸ்அப்பில் மெசேஜை பாதியில் டைப் செய்துவிட்டு அதை சில நேரங்களில் குறிப்பிட்ட நபருக்கு அனுப்ப மறந்து விடுவோம். வாட்ஸ்அப்பில் இருந்து வெளியே வந்துவிட்டு திரும்ப சென்று பார்க்கும்போது பாதியில் டைப் செய்திருந்த மெசேஜ் காணாமல் போயிருக்கும். இதனால் அனுப்பப்பட வேண்டிய முக்கியமான செய்தி மறந்ததோடு அதனை மீண்டும் டைப் செய்து அனுப்புவதால் நேரமும் வீணாகும். இதுபோன்று அனுப்பப்படாத செய்திகளை பயனர்கள் எளிதாக நிர்வகிக்க உதவும் வகையில் மெசேஜ் டிராஃப்ட்ஸ் என்ற புதிய அம்சத்தை வாட்ஸ்அப் அறிமுகப்படுத்தியுள்ளது. இது பயனர்கள் தாங்கள் டைப் செய்ய தொடங்கிய ஆனால் அனுப்ப மறந்த செய்திகளை எளிதாக கண்டுபிடித்து அதனை முறையாக முடிக்க உதவுகிறது. இந்த அப்டேட் பயனர்களின் நேரத்தை மிச்சப்படுத்தவும் அரைகுறையாக எழுதப்பட்ட செய்திகளை தேடும் தொந்தரவை குறைக்கவும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சரி, இந்த புதிய அப்டேட் எப்படி செயல்படுகிறது என பார்க்கலாம். நீங்கள் ஒரு செய்தியை வாட்ஸ்அப்பில் டைப் செய்ய தொடங்கி அதை முழுமையடையாமல் விட்டுவிட்டால் வாட்ஸ்அப் இப்போது அதை டிராஃப்ட் என்கிற லேபிளுடன் காட்டும். இந்த டிராஃப்ட் தானாகவே உங்களுடைய சாட் லிஸ்டின் டாப்பில் இருக்கும். எனவே நீங்கள் கவனக்குறைவாக இல்லையென்றால் வேறு வேளையில் ஏதாவது பிஸி ஆகிவிட்டு வாட்ஸ்அப் வந்த பிறகு நீங்கள் பாதியில் விட்ட இடத்தில் இருந்து மீண்டும் அந்த மெசேஜை அனுப்பலாம். முக்கியமான செய்தியை தற்செயலாக மறந்துவிட்டாலும் இந்த அம்சம் பயனுள்ளதாக இருக்கும். இதனை உலக அளவில் iOS மற்றும் ஆண்ட்ராய்டு இரண்டிலும் உள்ள அனைத்து பயனர்களுக்கும் வாட்ஸ்அப் அறிமுகப்படுத்தியுள்ளது. வாட்ஸ்அப்பின் சமீபத்திய அப்டேட்டை செய்த பிறகு மெசேஜ் டிராஃப்ட்ஸ் அம்சத்தை உங்களால் பயன்படுத்த முடியும். சரி, வாட்ஸ்அப் இனி வரக்கூடிய நாட்களில் அறிமுகப்படுத்த போகும் சூப்பரான அப்டேட்கள் என்ன என்பது பற்றி தெரியுமா? மெசேஜ் டிராஃப்ட்ஸ் அப்டேட் மட்டும் இல்லாமல் பயனர்களின் பிரைவசி சார்ந்த பிற அப்டேட்களையும் வாட்ஸ்அப் இனி வரக்கூடிய நாட்களில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இதன் மூலமாக பயனர்கள் தங்களது தொலைபேசி எண்களுக்கு பதிலாக பயனர் பெயர்களை, அதாவது யூசர் நேம் என்பதை பயன்படுத்தி பிறருடன் வாட்ஸ்அப்பில் கனெக்ட் ஆக முடியும். பயனர்கள் தங்களது தனிப்பட்ட எண்களை பயன்படுத்தாமல் வாட்ஸ்அப்பில் இனி சாட் செய்யலாம் என்பது கூடுதல் பாதுகாப்பாக இருக்கும். அதே நேரத்தில் வாட்ஸ்அப் கான்டாக்ட் மேனேஜ்மெண்ட் டூல்ஸை விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளது. குறிப்பாக வாட்ஸ்அப் வெப்பில் இது நடைமுறைக்கும் வருகிறது. இதனால் வாட்ஸ்அப் பயனர்கள் தங்கள் கணினியில் இருந்து நேரடியாக தொடர்புகளை சேர்க்கவும் நிர்வகிக்கவும் முடியும். அதோடு தங்களது விருப்பத்திற்கு ஏற்ப ஒர்க் மற்றும் பர்சனல் கான்டாக்ட் என தனித்தனியாக பிரித்து வைத்திருக்க முடியும் என்பதும் இந்த அப்டேட் வாயிலாக நமக்கு கிடைக்கும்.